அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்கள், அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிகாட்டல் நிகழ்ச்சியாக சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு ஹதீஸிலை முன்வைத்து எப்படி அந்த ஹதீஸின் ஊடாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தொடராக நாம் இந்த சிந்தனையை கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் மனிதனை பொறுத்தவரை பாவம் செய்யக்கூடியவன் பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பாவங்களுக்கு மத்தியில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ரப்பு இரக்கமானவன், அல்லாஹ் இரக்கமானவன். எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியைத்தான் பின்வருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, நிச்சயமாக கண்ணியத்துக்குரிய உயர்ந்த அல்லாஹ், எபுசுத்து யதஹு பில்லைலி, தனது கையை இரவிலே விரித்து வைத்திருக்கின்றான். லியதூப முஸீஉன் நஹாரி, யாரெல்லாம் பகல் நேரத்தில் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தார்களோ அதை மன்னிப்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் தனது கைகளை விரித்து வைத்திருக்கின்றான். வயபுசுத்து யதஹு பின் நஹாரி, அல்லாஹ் பகல் நேரத்தில் தனது கையை விரித்து வைத்திருக்கின்றான். லியதூப முஸீஉல் லைலி, யார் இரவு நேரத்தில் பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் பகல் நேரத்தில் தனது கைகளை விரித்து வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை முஸ்லிமில் 5324வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு உச்சக்கட்டமானது. அடியானை பொறுத்தவரை பாவம் செய்யக்கூடியவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும், தனது பாவத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே பாவம் செய்துவிட்டு யார் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றார்களோ, தௌபா செய்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதன் பகலில் பாவம் செஞ்சிட்டான், இப்போ என்ன செய்கிறான்? இரவு நேரம் நெருங்குது, அடடா நான் பாவம் செஞ்சிட்டேனே, இப்போ என்ன செய்யறது? அல்லாட்ட இரு கரம் ஏந்த வேண்டும், அல்லாட்ட தௌபா செய்யணும். தௌபா செய்தால் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பதற்கு கால நேரம் அதெல்லாம் வச்சுக்கிறல. 24 மணித்தியாலங்களும் பகல் இரவு என்று வரக்கூடிய அத்தனை நிமிடங்களிலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எனவே நாம் பாவம் செய்துவிட்டு நாம் பதறக்கூடிய நேரத்தில் அதற்கான பரிகாரத்தை உடனுக்குடன் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் தான். பகலில் பாவம் செஞ்சிட்டீங்களா, இரவு பார்க்காதீங்க, நாளை காலையை ஒதுக்காதீங்க, உடனே என்ன செய்யுங்க? ரப்பிட்ட மன்றாடுங்க, தௌபா செய்யுங்க. அல்லாஹ் இரவு நேரத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அல்லது இரவுலே மனிதன் பாவம் செஞ்சிட்டான், நாளை மாலை வரட்டும் அல்லது இந்த நேரம் வரட்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். காலை அடைந்து விட்டீர்களா, நான் பாவம் செஞ்சிட்டேன், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்ட தௌபா செய்யணும், காலை நேரத்தில் மன்றாடுங்கள். அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இன்னும் அன்புக்குரியவர்களே, இப்போ பாவம் என்பது ஒரு வகையாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கும் கூடாது. பாவம் செய்து விட்டோம், சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி விட்டது, பாவத்தை வீழ்ந்து விட்டோம், உணர்கின்றோம். அதை விட்டு தௌபா என்ற வாசல் வழியாக வெளியே வந்து சுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.